செல்ல குழந்தையே, இன்று உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தியோடு ஒரு ஆண் தெய்வம் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியினை இன்று நீ தெரிந்து கொண்டு இப்பொழுது நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவாய். இப்பொழுது இந்த நேரம் உனக்கான நல்ல ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஆண் தெய்வம் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதற்காக அவர்கள் உனக்கு இந்த செய்தியினை தர வேண்டும் என்று இந்த அப்பன் நான் இருக்கும் பொழுது வேறு யார் உனக்கு இந்த சந்தோஷமான செய்தியினை கொண்டு வந்திருப்பது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இன்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த செய்தியினை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நல்ல செய்தி என்ன என்பதனை நீ நிச்சயமாக நன்றாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்பொழுது நல்ல செய்தி என்ன, இவர்கள் உனக்கு என்ன தர வந்திருக்கிறார் என்பதை நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்து சொல்கிறார் என்றால் அதற்கு காரணமில்லாமல் இல்லை. என் பிள்ளையே, எப்பொழுதும் மனதளவில் சில மனிதர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? இப்பொழுது லட்சம், ஊழல், திருட்டு இதையெல்லாம் செய்வதை கூட இழிவாக எண்ணாத இந்த சமூகம் ஆடு மாடுகளை மட்டும் மேய்ப்பவனை, பானை ஏறுதல் தொழிலை செய்பவனை, கூலி தொழிலை, கொத்தனார் வேலை என்று உழைப்பவர்களை இழிவாக பார்ப்பதுதான் இன்று இருக்கின்றது. மனநோய் உழைத்து உண்பவனை பார்த்து கேலி செய்கின்ற உலகம். மற்றவர்களை ஏய்த்து பிழைப்பவர்களை பாராட்டுகின்ற இவர்களிடத்தில்தான் நீ உனக்கான மரியாதையை எதிர்பார்க்கின்றாய். என் குழந்தையே, அப்பன் சொல்ல வந்த செய்திக்கு இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று யோசிக்கின்றாயா? நிச்சயமாக இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றதோ அதை மாற்றி உனக்கான நல்ல செய்தியோடுதான் இந்த அப்பன் நான் தெய்வம் இப்பொழுது நிற்கின்றார். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நீ ஒரு சில விஷயங்களை துறந்து தனக்காக அது கடந்து காலம் இப்பொழுது வேறு எதுவும் கிடையாது. நடந்தது முடிந்த விஷயத்தை நாம் கடந்து வந்த விட்டோமானால் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொறுப்புகள் எப்பொழுதுமே வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் பெரும் போக்கு எல்லாம் மாறிவிடும். நீ நன்றாக யோசித்து பார். அடிக்கடி கைகளில் கைபேசியை வைத்து நோண்டிக் கொண்டிருப்பவருக்கு வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு இருந்தால், வாழ்க்கையில் மிகுந்த ஒரு பயம் இருந்தால் அதை ஓரம் தூக்கி வைத்து விட்டு ஓடத் தொடங்கி விடுவார்கள். இதுதான் உண்மை. வேலை இல்லாதவனுடைய வாழ்க்கையில் மீது பொறுப்புகள் இல்லாதவனுடைய இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலில் இப்பொழுதுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்று, முதலாளிகள் ஏழையிடம் திருடும் பொழுது அது வணிகமாக மாறிவிடுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் எந்த ஒரு ஏழையினால் முதலாளியை சுரண்ட முடியாது. அரசாங்கம் ஏழையிடம் திருடும் பொழுது அது வரியாக மாறிவிடுகின்றது. ஏழை மக்கள் இதையெல்லாம் எதிர்த்து போராடினால் அது வன்முறையாக மாறிவிடுகின்றது. இதுவாக இந்த ஏழைகள் மீது, உழைப்பவர்களின் மீது தன் எதிர்மறையான திருட்டுகின்றார்களே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு நல்லது நடப்பதே கிடையாது. எப்பொழுதும் இப்படி இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களுமே எல்லாம் உழைப்பாளிகளுக்கு நல்ல வழியில் செல்வதற்கு எதிராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் கண்ட ஒரு ஆண் இப்பொழுது தெய்வமானது உனக்கு நீதி பெற்று கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த வாழ்க்கை உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட பிறகு இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றார் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பன் நான் உனக்கு தருகின்ற கொடுக்கின்ற எதுவும் இப்பொழுது எல்லாம் என்னவென்று
நீ நினைக்கின்றாயோ அதையெல்லாம் எந்த நேரத்தில் மன உறுதியோடு உனக்கு தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த சூழ்நிலைகளை உனக்கு வேண்டுமானால் சாதகமாக இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் ஒரு ஆண் தெய்வம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக உனக்கான சந்தோஷமான செய்தியினை கொண்டு நிற்கின்றார்கள் என்றால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அளவிற்கு இவர் ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் யதார்த்தம் என்பதை புரிந்து கொண்டாயானால் எதிர்பார்ப்புகள் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று இந்த அப்பன் எதற்காக சொல்கின்றேன் என்று தெரியுமா? தெளிவாக வாழ ஆசைப்பட வேண்டும். மற்றவர்களை பார்த்து அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு நாளும் நம் நிச்சயமாக ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டது நமக்கு எப்பொழுதும் நிச்சயமாக நடக்கப் போவது கிடையாது என்பதுதான் உண்மை. என்னாக இருந்தாலும் சரி, ஆசைகளை படுவது தவறு கிடையாது. ஆனால் அது நடக்காது என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எதிர்மறையான எண்ணம்தான் உனக்குள் எதையும் கொண்டு வந்து கொடுக்காமல் விட்டு விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு எந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால், இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் அத்தனையும் மனதில் தைரியத்தோடு நம்பிக்கையோடு நீ எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொண்டால் மட்டும்தான் அது உனக்கு உறுதுணையாக கிடைக்கும். உன்னுடைய தவறுகளை உன்னிடத்தில் சொல்பவனை ஒருபோதும் இழந்து விடாதே. அவர்கள் நீ மற்றவர்களிடத்தில் தலைகுனிய கூடாது என்று எண்ணுபவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இங்கே நீ தவறு செய்யும் பொழுது கூட அதை சரி என்று சொல்லி உன்னை நடு தெருவில் இழுத்து விடுகின்றவருடைய இங்கேதான் இருக்கின்றார்கள். நீ செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று சொல்லிவிடாமல் தவறு தவறு என்று உனக்கு எடுத்து சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி திருத்தி வருகின்றவனுடைய இங்கேதான் இருக்கின்றார்கள். இதில் நீ யாரையும் தேர்ந்தெடுப்பாய் தெரியுமா? நீ செய்கின்ற தவறு சரி சரி என்று சொல்லி உன்னை தூண்டிவிட்டவனைத்தான் நீ வைத்திருக்கின்றாய். ஆனால் நீ செய்த தவறுதான் என்று எடுத்து சொன்னவனை விலகி வைத்திருக்கின்றாய். இதுதான் உண்மையும் கூட. நல்ல செய்திகளை அருகில் வைத்து விடாமல் தீய செய்தி செய்கின்றவர்களை எப்பொழுதும் தோள்மேல் கை போட்டு உடன் அழைத்து செல்பவன்தானே உன்னுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்களை நீ காணும் பொழுது உனக்கு பல விஷயங்கள் வர தொடங்குகின்றது. அது உண்மைதான். உன் பிரச்சனைக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை விட்டு நிச்சயமாக வெளியே செல்ல வேண்டும். உன் பிரச்சனைகளை ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையை உனக்கான மன நிறைவை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுதும் அப்படியானால் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தீமைகளும் கலைத்து உனக்கான நல்லது நடக்கிறது என்பதை சொல்ல வந்திருக்கின்றேன். அந்த ஆண் தெய்வம் யார் தெரியுமா? என் குழந்தையே, உன் அப்பன்தான். என்னை தாண்டி ஒருவர் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவரை நாம் சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது, நினைத்துவிட முடியாது அல்லவா? நிச்சயமாக இன்று உனக்கான நல்லதொரு செய்தியினை கொண்டு வந்து நிற்பது அந்த முருகன் அப்பன் என்பதை நீ தெரிந்து கொள். அவருடைய எண்ணம் என்பது உனக்கு என்னவென்று உனக்கு தெரியும். அது முருக பெருமான் அல்ல, ஆனால் அந்த முருக பெருமானை போன்றவர் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். அது யார் என்றால் அவர் அப்பன், கருப்பப்பன். அவர்கள் தீங்கு செய்கின்ற பிள்ளையை தேர்ந்தெடுத்து பார்க்க மாட்டார்கள். அதே நேரத்தில் ஒரு சிறு துளி அளவு நல்ல விஷயத்தை நீ ஒருவருக்கு செய்து விட்டாயானால் உன்னை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார். மன மகிழ்ச்சியோடு நீ வேண்டிய வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து வருவார். அவர்தான்
அப்பன் இப்பொழுது இந்த அப்பனை நீ யார் என்று தெரிந்து கொண்டாய் அல்லவா? இந்த கருப்பனை நீ இப்பொழுது கண்டு கொண்டாய் அல்லவா? இப்பொழுது இந்த முருக பெருமான் மனமகிழ்ச்சியோடு நீ கேட்கின்ற வரத்தை எல்லாம் அள்ளி கொடுத்திடுவார். எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை தேடி தேடி வருகின்றது. நேரம் எல்லாம் இந்த தெய்வம் அந்த அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருப்பதை உன்னால் உணர முடியவில்லையா? நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக பல நல்ல தீர்வுகளை இவர்கள் மூலமாக உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே. நீ எப்பொழுதும் எந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்றும் இவையெல்லாம் எல்லாவற்றையுமே சற்று நீ சிந்தித்து பார். எல்லாம் நிச்சயமாக இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை அத்தனையும் சரிபட்டு வருமா வராதா என்பது போன்ற ஒரு உணர்வுகளை எடுத்து வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த கருப்பனுடைய அருள் உனக்கு கிடைத்ததோடு மட்டுமல்லாமல் என் குழந்தையே, எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன் குடும்பத்தில் நடக்கப் போவதையும் அவர்கள் உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடந்தாலும் கடைசியில் நம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறிவிடும் என்று நீ எண்ணி உன்னுடைய இந்த எண்ணத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். அப்பன் இப்பொழுது கருப்பன் உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தை பல அற்புதத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றார். உன் வீட்டில் பல மாற்றங்கள் தெரிய தொடங்கி இப்பொழுது இருக்கின்றது. உன்னுடைய வீட்டில் பல சந்தோஷங்கள் இப்பொழுது உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ இப்பொழுது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா? என்னவென்று எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிவிடலாம். இப்பொழுது இந்த விஷயம் இனிமேலாவது உன்னோடு இந்த அப்பன் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற சில இன்னல்கள் உன்னை விட்டு சற்றென்று நீங்கிவிடும். அவர்கள் கொண்டு வந்த சந்தோஷமான செய்தி உன் இல்லத்தில் சுபமங்கல நிகழ்வு ஒன்று நடக்கப் போகின்றது. உன் இல்லத்தில் இருந்த ஒருவருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்து வேதனை பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து வைத்திருக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக உனக்கு இந்த அப்பனுடைய அருள் என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். என் கண் முன்னால் நிற்கின்ற இந்த அப்பன் நானும் அந்த கந்தனும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தி விடுவோம் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதுவுமே சர்வசாதாரணமாக நடக்கவில்லை. எந்த விஷயமும் அவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் நடந்து விடுவதில்லை. அத்தனைக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கத்தான் செய்கின்றது. அத்தனைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை கேட்ட அதிசயங்களை எல்லாம் நீ உனக்கு கொடுக்கத்தான் இப்பொழுது போகின்றேன். என்ன வேண்டும் என்று என் குழந்தை கண்ணீர் வடித்தாயோ அதையெல்லாம் நிரந்தரமாக பெற்று கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கே இந்த அப்பனிடத்தில் நீ என்ன வேண்டுமோ அது அப்படியே உன் வாழ்க்கையில் மாறிவிடும். நீ திரும்பி கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல சோதனையை தூக்கி சுமக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கே உனக்கான மனமகிழ்ச்சியோடு உனக்கே உனக்கான சந்தோஷத்தோடு உன்னை தேடி வருகின்ற நேரம் வந்துவிட்டது. இந்த செய்தியினை நீ தெரிந்து கொண்ட பிறகாவது நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் கவனமாக தெளிவாக இருந்து விட்டால் அதுவே போதும். நிச்சயமாக உனக்கான வெற்றி அது கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இந்த கருப்பனுடைய அருளும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போவது நிச்சயமாக. இன்று இந்த அப்பனுடைய அருள் நம்மை நிறைந்திருக்கும் நம் வாழ்க்கையில் சொல்கின்ற என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். அப்பன் இப்பொழுது கந்தன் சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டு இந்த தெய்வமானது அந்த
அப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்தாமல் இருக்கிறது சொல்ல மாட்டார். அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனையும் விஷயங்களும் சரியாக பதிலை நிறைவாக பெற்று கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி ஒரு ஆண் தெய்வம் வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதையெல்லாம் உனக்கு மீட்டெடுத்து கொடுப்பதாகத்தான் சொல்லி இப்பொழுது இந்த அப்பன் இருக்கின்றேன். எதற்காகவும் கலங்காமல் நீ தைரியமாக இரு. அந்த கருப்பன் வந்து விட்ட பிறகு இனி உனக்கு என்ன கவலை? இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் என்ன சிந்தனை? நம்பிக்கையோடு இருந்தால் என் பிள்ளை எப்பொழுதும் நல்லதே நடக்கும். எல்லாம் உன் அப்பன் இந்த கந்தனும் நானும் இப்பொழுது உனக்காக இருக்கின்றோம். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.